மந்திர விளக்கின் கதை. ஆரம்பம். ஒரு அழகான கிராமத்தில் அலி என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் பயிற்சி மிக்க ஒருவராகவும் எப்போதும் புதிர்களை ஆராய விரும்பியவனாகவும் இருந்தான். அவன் மிகவும் ஏழையாக இருந்தாலும் அவரது மனம் பெரியதாக இருந்தது. ஒரு நாள் அலி தனது அன்பான தந்தை அவர்களுடன் பழைய சந்தைக்கு சென்றார். சந்தையின் மர்மம். அந்த சந்தையில் பல விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தனர். அங்கே ஒரு பழைய அசல் விற்பனையாளர் ஒரு மந்திர விளக்கை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த விளக்கு அலியின் கவனத்தை ஈர்த்தது. அவன் அந்த விளக்கை வாங்க தீர்மானித்தான். மேலும் அவரது தந்தையிடம் பணம் கேட்டான். அவரது தந்தை மகனின் ஆர்வத்தை பார்த்து விளக்கை வாங்கிக் கொடுத்தார். மந்திர விளக்கின் மாயம். அலிக்கு அந்த விளக்கு மிகவும் வித்தியாசமாகவும் பிரமிப்பாகவும் தோன்றியது. அவன் வீட்டுக்கு வந்து விளக்கை துடைத்தபோது திடீரென ஒரு பெரிய மாயா ஜினி வெளிப்பட்டது. அந்த ஜினி, "உங்கள் வேண்டுதல் என்ன? நான் அதை நிறைவேற்றுவேன்" என்று கூறினான். முதல் வேண்டுதல். அலியின் முதல் வேண்டுதல் அவனுடைய குடும்பத்தை சிரமமின்றி வாழச் செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது. ஜினி அது உடனடியாக நிறைவேற்றியது. அவரது குடும்பம் சிறந்த வீடு, உணவு மற்றும் அனைவருக்கும் கல்வி போன்ற வசதிகளை பெற்றது. இரண்டாவது வேண்டுதல். அலியின் இரண்டாவது வேண்டுதல் அவனுடைய கிராமத்தின் அனைத்து மக்களும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதாக இருந்தது. ஜினி கிராமத்தின் அனைத்து மக்களுக்கும் வேலை, நலமாக வாழும் வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தியது. கிராமம் முழுக்க மகிழ்ச்சியும் நலமும் பரவியது. மூன்றாவது வேண்டுதல். அலியின் மூன்றாவது வேண்டுதல் மந்திர விளக்கை மீண்டும் விடுவிப்பது. ஜினி மிகவும் கண்டுபிடித்து அலியின் பெருமையான மனதை பாராட்டி, "நான் உன்னை வாழ்த்துகிறேன், நீ மிகுந்த நல்ல மனம் கொண்டவனாக இருக்கிறாய். எனது விடுதலைக்கு நன்றி" என்று கூறினான். ஜினி மந்திர விளக்குடன் நன்றி கூறி மற்றொரு உலகத்திற்கு திரும்பிச் சென்றான். முடிவு. அலியும் அவரது குடும்பமும் மற்றும் கிராமத்தினர் எல்லாம் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். அலியின் நல்ல மனம் மற்றும் தியாகம் அனைவருக்கும் உதவியாயிருந்தது. அலி அனைத்து மக்களிடமும் பாசமிக்கவனாக விளங்கினான்.